விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட இதே மாதிரி காலம் ஃபுல்லாக நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரின்றாரு. உங்கள் கூட இருந்தால் நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து 2 பேருமே வந்து நல்லபடி பேசிகிட்டே அப்படியே தூங்கி போகிறாங்க. அடுத்த நாள் வந்து 2 பேருமே கிளம்பி வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பின்னாடியே வந்து ராகவ் சொன்ன அந்த ஆளுங்க எல்லா ரவுடிஸ் எல்லாருமே வந்து லாரி எடுத்துகிட்டு வராங்க. எப்படியாவது அவங்க 2 பேரும் அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வராங்க. இங்கே காவேரி விஜய் வந்து வண்டியில் ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. அப்போ காவேரி வந்து விஜயோட தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க. என்ன காவேரி தூக்கம் வருதா அப்படின்னோடனே ரொம்ப விளையாடிட்டேன்ல, ரொம்ப சிரிச்சிட்டேன்ல, அதான் டயர்டாகிடுச்சிங்க அப்படின்றாங்க. சரி காவேரி முதல்ல சீட் பெல்ட் போடு அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க, அதெல்லாம் தெரியாது, நீ சீட் பெல்ட் போடு, அதுக்கப்புறம் நான் வண்டி ஓட்டுறேன் பாப்பாக்காக காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டு போட்டுக்கிறாங்க. நீங்கள் போட்டு நான் போடாமல் வண்டி ஓட்டுவேனா காவேரி, நீ தான் போடாமல் விளையாடிட்டு வந்தேன் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே வந்து வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் நடந்த விஷயங்கள் எல்லாமே என்னால் மறக்க முடியாது. இந்த 2 நாளும் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாட்கள்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்க. எல்லாத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, ஒரே பிரச்சனை இல்லை வீட்டில், அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க வீட்டுக்கு போகணுன்னு வந்து பாட்டி கோச்சுக்கு போகிறாங்க, நம்ம இந்த மாதிரி வந்து வெளியே தங்கினது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. அம்மா வேற கண்டிப்பாக திட்ட போகிறாங்க, ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில வெளியெல்லாம் தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்து பேசினாலும் நம்ம ஜாலியாக தானே இருந்தோம். ஆமாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே போயிட்டே இருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் பற்றி பேசிவிட்டு பாப்பா வந்து என்னென்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நிறைய விஷயங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. காவேரிக்கு வந்து தூக்கமாக காவேரி லைட்டாக வந்து தூங்க காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே பரவாயில்லைங்க பேசிகிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, பின்னாடி யாரோ வந்து வர மாதிரி இருக்குது, யார் வராங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, யாருமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணுறதுக்காக வண்டியை வந்து திருப்புறாரு. காவேரி வந்து சொல்கிறாங்க, ஏங்க ஒரு விஷயம் வந்து வாங்கவே மறந்துட்டேங்க. என்ன விஷயம் காவேரி? இல்லைங்க டேப்லெட் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் வண்டி இந்த சைடாக திருப்புங்க, நம்ம இந்த சைடாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னோன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மேலே வந்து பைபாஸ் ரோடு வழியே ஏற்ற வர்றவர் கரெக்டாக வந்து லாரி வந்து இடிக்கும் போது சட்டுன்னு இப்படி திருப்பிடுறாரு. அப்போ லாரி வந்து அப்படியே இடிக்காமல் பட்டுன்னு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா விஜயோட கார் வந்து அந்த ஸ்பீடில் வந்து திரும்பும்போது ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறேன், என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி பிரேக் போட்டிங்க அப்படின்னோடனே இல்லை காவேரி நான் ஏறும்போது கரெக்டாக வந்து லாரி கிராஸ் ஆச்சு அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி, ஆனால் அப்படி கிராஸ் ஆகிற வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் ஃபுல்லாக ஹார்ன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நான் ஏறினேனே, அப்போ வந்து அது வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆக சான்சஸ் இல்லை, இவ்வளோ நேரம் வந்து லாரி வந்து பின்னாடி வந்துட்ட மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தா இந்த சைடு வருது, எனக்கு ஒன்றும் புரியல காவேரி அப்படின்னோடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயப்படுறாங்க. ஐயோ காவேரி வேறு பயப்படுறாளே. காவேரி ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, எனக்கு இல்லைங்க, நல்ல காலம் நீங்கள் சீட் பெல்ட் போட சொல்லியிருந்தீங்க, இந்நேரம் நீங்கள் அடித்த பிரேக்கில் சீட் பெல்ட் போட்டேன்னா என்ன ஆயிருக்கும் பாப்பாக்கா, எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்றாங்க. ஏய் காவேரி பேனிக் ஆகாத சொன்னால் கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோட இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குன்னு. சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டேப்லெட் வாங்கிட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க வண்டியை. யோசனை பண்ணிட்டு விஜய் வராரு. காவேரி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு என்னங்க அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு அந்த வந்து மெடிக்கல் ஸ்டாஃபில் உட்கார வைக்கிறாரு. காவேரி ஒரு நிமிஷம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி குடிக்கிறேன். என்னங்க என்ன ஆச்சு, ஏதாவது வந்து உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டாஃபில் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு காவேரி ஒரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னோடனே வேறு வண்டி வந்து நிற்கிது. அதை பார்த்த காவேரிக்கு என்னங்க நம்ம வண்டி விட்டுட்டு வேறு வண்டியில் வரீங்க, இல்லை காவேரி நம்ம வண்டியில் போக வேணாம், வேறு வண்டியில் போகலாம், என்னங்க எதுக்குங்க நீ ஏறு முதல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போகிறாரு. இங்கே ரவுடிஸ் டென்ஷன் ஆகிறாங்க, என்ன காணுமே அவங்களேன்னு.